கரத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அற்புதங்கள் நடைபெறுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களுக்கு தேவையான விடுதலையின் பாதைகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் விரும்பி வந்திருக்கிற எல்லா தேவைகளையும் மாதா நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு பெற்று தருகிறார்கள். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? வாசிங்க பாப்போம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தேவைகளின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அநேக காரியங்கள் மலை போல நமக்கு முன்னால் இருந்து நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும், என் வாழ்க்கை எப்படி முடியும், இப்படி பல கேள்விகளால் தான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிப்புகள் வரும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம நினைத்து நினைத்து அழ ஆரம்பித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்று இரவு நம்ம பிரதரோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பை தாபோர் தியான இல்லத்துக்கு நானும் ஃபாதர் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு அருட்தந்தையும் தியானம் நடத்தும்படியாக போயிருந்தோம். அல்லேலூயா. அப்போ அங்கேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் விமானத்தின் மூலம் போனோம். போயிட்டு அங்கே தியானம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்திட்டு எல்லாம் சிறப்பாக முடிந்தது. வந்த மக்களுக்கெல்லாம் நல்ல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நாங்கள் பயணப்பட்டு மீண்டும் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம். வரும் பொழுது நல்ல சந்தோஷமா இந்த பயணம் ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்குள்ள ஒரு நபர் ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் நம்முடைய தியான இல்லத்துக்கு விரோதமாக சில பேர் சில சூழ்ச்சிகளை செய்து சில பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. அல்லேலூயா. ஆனா எதிர்த்தால இருந்து பேசின அந்த எதிர்த்த நபர் எனக்கு முன்பாக எனக்கு ஃபோன் கால் மூலமா பேசுறார், பிரதர் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் சில காரியங்களை பேச ஆரம்பிச்சார். ஆனா நான் உண்மையை உங்களுக்கு சொல்றேன், நான் அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா பிரச்சனையை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்த உடனே அந்த பிரச்சனை என்ன தெரியுமா பண்ணுது, நம்ம பிரச்சனையை பார்க்கல, பிரச்சனையோட வீரி என்னன்னு தெரியாது. ஆனால் பிரச்சனை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்த உடனே நம்ம மனசு என்ன செய்யுது, பாதிக்கப்படுகிறது. கேள்விப்படும் பொழுதே நமக்கு இருந்த நிம்மதி போய்விடுகிறது, சந்தோஷம் போய்விடுகிறது. நல்ல ஃபாதர் கூப்பிட்டு வந்து என்னோட வந்து ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல எல்லாம் வெரைட்டியா அவர் சாப்பாடு ஆர்டர் பண்றாரு. ஆனா என் முகம் சுருங்கிக்கிட்டே போகுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபாதர் கேட்காரு, என்னப்பா வரும்போது நல்லா சிரிச்சிட்டு தானையா வந்த, என்னையா அவனுக்கு ஆச்சு அப்படின்னா, அதுக்குள்ள நான் கேட்ட செய்தி என் மனசை செஞ்சுட்டு பாதித்து விட்டது. என் சிந்தனையை பாதிச்சுட்டு என் சந்தோஷம் என்ன விட்டு போயிட்டு நான் பிரச்சனையை பார்க்கல. எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனை தெரியாது. ஆனா சொன்ன நபர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்குள்ளாக ஒரு பெரிய உருவகம், பெரிய காரியங்களை நான் வகுத்து சிந்தித்து கொண்டு
அந்த இடத்திலே எனக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டத்தை நான் காண முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அங்க இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்க வந்து சேருகிற வரை எனக்குள்ளாக அது சின்ன காரியம் எப்படி ஆயிட்டு தெரியுமா? மலை போல அதை அடிக்கிட்டே போய் வந்த பயணம் எல்லாத்திலையும் அது என்ன அப்படியே பயமுறுத்தி கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் உண்மையா சொல்லணும், இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் என்னை பலப்படுத்தியது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகளை நீங்க கேட்கலாம். உங்க மகனை குறித்தோ உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, நீங்க உங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில பொருளாதாரத்தை குறித்தோ, சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தடைபட்டு அது நடக்காது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் உங்களை துரத்தும். உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை நிம்மதி இழக்க செய்யும். உங்களுக்கு முன்பாக இருந்து பல விதமான வடிவங்களை அது உருவாக்கி உங்கள் வாழ்வை அழிப்பதற்கு போராடி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நீ அழுகைய நிறுத்து. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது பாருங்க, நான் வேதத்தை எடுத்துக்கொண்டேன், நான் சிந்திக்கிறேன். ஒரு மனிதன் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டால் அந்த துயரமானது அவனை என்ன பாடுபடுத்தும் அப்படின்னா, தயவு செய்து வாசியுங்கள். நான் இந்த நிலைமையில வந்திருக்கிற என் அன்பு உடன்பிறவு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. வாசியுங்கள். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். பெருமூச்சினால், எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும். நல்ல கவனிக்கீங்களா? நான் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையால் நனைகின்றது, துயரத்தால் என் கண் வீங்கிற்று, என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு முன்பாக இருக்கிற வேதனைகள், எனக்கு முன்பாக இருக்கிற வியாதிகள், எனக்கு முன்பாக இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், எனக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ணிட்டு தெரியுமா? கண்ணீரால் என்னுடைய படுக்கை நனைந்து போகிறது. என் படுக்கை கண்ணீரிலே ஒவ்வொரு இரவும் நனைகிறது, மிதக்கிறது. என் கட்டில் அழுகையால் நனைகிறது என்று புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒருவரும் இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யார் முன் வர்றாங்களோ இல்லையோ, ஆனா உங்க கண்ணீரை துடைக்க யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 39ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பாப்போம். 39:12. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும், என்னை கண்ணீரை கண்டு மௌனமாயிராதையும், ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன், என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நாடோடியா அலைகிறேன் ஆண்டவரே, நான் ஒரு அந்நியனா இருக்கிறேன், என் கண்ணீரை கண்டு மௌனமாய் இராதேயும் என்று தேவனை பார்த்து கதறுகிறார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் விடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் காண்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the lord சொல்லுங்க, ஹalleluya.
அதனாலதான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். வாசிப்போம். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க துன்பத்தோட எண்ணிக்கை யாராவது அறிவாங்களா? சொல்லுங்க, யாராவது அறிவாங்களா? உங்க துன்பத்தோட எண்ணிக்கையை ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. அறிந்தாலும் அறியாதவர்கள் போல என்ன செஞ்சிருவாங்க, கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் காண்கிறார். நீங்கள் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் தந்து உங்களை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நேரத்தில் முதுகு தண்டு வடத்துல பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. 2 பாதங்களும் காந்தல் எரிச்சலோடு இருக்கக்கூடிய அந்த கால் பாதத்தை தரையில ஊன்னா உடனே காந்தலா இருக்கக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் பொழுது தொட்டு சுகப்படுத்துகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, பைபிள் சொல்கிறது, என் கண்ணீரை ஆண்டவர் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 31:16 மீண்டும் வாசியுங்கள். உன் கண்ணீர் வடிக்காதே, அழுகையை நிறுத்து, உனது படிங்க, உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு என்ன உண்டு? நல்லா சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு என்ன உண்டு? உங்க விண்ணப்பத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்க யாருக்காக என்ன கருத்துக்காக இப்போ அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜெப கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுகிறார். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு தங்கச்சி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். இந்த ஜெபம் நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நேற்று மாலை வேளையில ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, இளம் தம்பதிகள். அந்த தங்கச்சி சொன்னா, எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக வீட்டில் வார்த்தைகளால் சுடுச்சொல்லால் என்னை அழ வச்சாங்க. என் கணவரை விட்டு நான் பிரிஞ்சு போயிடலாமான்னு முடிவெடுத்துட்டு தான் இங்க வந்தேன் ஜெபத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தி தந்தார், இந்த மாதமே எனக்கு அற்புதம் நடக்கும்னு. அதே போல நேத்து செக்கப் போயிட்டு வந்து சொன்னா, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அதான் வந்த நேரம் என் கணவரை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்னுடைய கண்ணீரை என் ஆண்டவர் கண்டார். இந்த நேரத்திலும் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் உழைப்புக்கு, உங்க ஜெபத்துக்கு இப்பொழுது ஆண்டவர் பதிலை தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். ஆமென். நான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை வைத்து வேகமாய் உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் உழைப்புக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென். வாசிங்க பாப்போம். சங்கீதம் 126ஆம் அதிகாரம், 126ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால்
5, 6 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க பாப்போம். நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா. வாசிங்க. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எதை எடுத்துட்டு போறாங்க? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அடுத்து வாசிங்க. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில், எல்லாரும் எழுதிக்கோங்க, ஆண்டவர் பலனை நம் கரத்தில் தருகிறார். ஆமென். பலன், உன் உழைப்புக்கு என்ன உண்டு? பலன். இந்த பலன் எப்படி தருகிறார் என்றால், முதலாவது, நமது கரங்களில் தேவன் பலனை நம் கண்கள் காண தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க பாருங்க, நான் என்னெல்லாமோ பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, கிடைக்கல, ஒண்ணுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அழுகிறவர்கள் அநேகர். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை பாருங்க. விதைப்பவர்கள் எப்படி எடுத்துட்டு போறாங்க? விதையை எடுத்துட்டு போகும்போது அழுகையோடு, சுமையோடு, பாரத்தோடு, ஒரு கலங்கின இருதயத்தோடு தான் அவங்க அந்த விதையை கொண்டு போறாங்க. ஆமென். ஆனா அந்த பலனை அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அரிகளாக சுமந்து வரும்போது அக்களிப்போடு அவர்கள் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க உழைப்புக்கு கை மேல தேவன் பலனை காண செய்கிறார். ஆமென். அப்ப உங்க உழைப்பு என்னமோ ஒரு நாள் என்ன செய்யாது, வீணா போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜெபம் செய்யறதா இருந்தாலும் சரி, எனக்கு வந்தவொன்னு ஒரு அக்கா, ஒரு சகோதரி அழகா சொன்னாங்க, எனக்கு ஜெபம் பண்றதுக்கே விருப்பமே வரல. ஏன்? நடக்கிற பிரச்சனையை பார்த்தா என்னத்த ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது என்பது போல அநேகருக்கு மனசுல இப்ப கூட அப்படி சில பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, நீங்க பண்ற ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபம் செய்து கொண்டே இருங்க. விதை விதைக்கப்படும் பொழுது அந்த விதை வளர்வது யாருக்கு தெரியாது? விவசாயிக்கு தெரியாது. நீங்க விதைச்சிருக்கீங்க, விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஆண்டவருடைய இல்லத்துக்கு நீங்கள் கால பதிய வைக்க, நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக செயலாற்றி கொண்டே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு அவரிடமிருந்து பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனாலதான் பாருங்க, நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எடுத்து வாசியுங்கள். இந்த வார்த்தையை பாருங்களேன். 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். எசையா 64ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. தமக்காக, தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதும் இல்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக என் ஆண்டவர் செயலாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக யார் செயலாற்றுகிறார்? அது உங்க கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற பாதையிலலாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, செயல்பட மாட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஆண்டவரே, இந்த சிட்டக்கார்ட்ட ஏதாவது ஒரு தயவு காமிங்க ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த பேங்க்ல உள்ள அந்த அதிகாரி மேல கொஞ்சம் கரிசனைய ஊத்தி எனக்கு ஏதாவது ஒரு லோனை கொடுக்க வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய வழிகள். யாராவது என் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாராவது என் பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இதுக்கு தயவுக்காக நம்ம காத்து கிடக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய புத்தியின்படி அவர் செயலாற்றுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய புத்தியின்படி நம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செயல்படுறவர் இல்ல. ஏன்னா அவர் செயல்படுவது நம்ம கண்ணுக்கோ நம்ம அறிவுக்கோ நம்ம புத்திக்கோ அது எட்டாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அது ஆச்சரியமானது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? எனக்கு அவர் பலன் தருவது எனக்கு எப்படிப்பட்டது? அது ஆச்சரியமானது. பிரைஸ் தி லார்ட். அது கை மேல எனக்கு பலனாக வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தை நமக்கு தெரிய வேண்டும். வாசியுங்கள். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் தயவு செய்து வாசித்தீங்கன்னா இந்த கை மேல் தேவன் பலனை கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? 24ஆம் அதிகாரம் வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எழில் மிக்கம் தோற்றமுடையவர், ஆண் தொடர்பு அறியாத கன்னி பெண். அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார். ஆமென். இது யாரை பற்றி வேதம் காண்பிக்கிறது என்றால் இவளுடைய பெயர் ரெபெக்காள். யாரு? ரெபெக்காள். நீங்க ரெபெக்காளுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரெபெக்காள், வேதம் ரெபெக்காளை பற்றி நமக்கு போதிக்கிறது. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்க. அவளுடைய வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இந்த ரெபெக்காளை பற்றி படிக்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து எல்லா அக்காக்களும் எல்லா அம்மாக்களும் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து படிக்கணும். நீதிமொழிகள் வாசியுங்கள். 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டிய இந்த வார்த்தையை பாருங்கள். 31ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 31வது வசனத்தை படியுங்கள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்கே நல்ல கவனியுங்கள். ஒரு குடும்ப தலைவியை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஒரு குடும்ப தலைவியை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அவளுடைய நற்செயல்களின் நற்பலனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பெண் யார்? இவளுடைய செயல்பாடு என்ன? நான் இவளை ரெபெக்காளுக்கு இந்த இடத்தை நான் வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இவளை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நான் வேகமாக உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் காண்பித்து கொடுக்கிறேன். நீங்கள் 11வது வசனத்தை படியுங்கள். முதலாவது 10வது வசனத்தை படிங்க. சரி, 11 படிங்க. அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். சொல்லுங்க எல்லாரும், இது யாரு? ஒரு கணவனுக்கு அவள் ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறாள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் அவளை என்ன செய்றான்? நம்புகிறான். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, கணவன் மனைவி கடையில் என்ன கிடையாது? நம்பிக்கைக்கு இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையிலே ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க, பேசுறாங்க, பிரதர் என் கணவர் என்ன செய்ய மாட்டேங்காரு, நம்பவே மாட்டேங்கிறார், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது ஒரு வீட்லயா? எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை. நிறைய வீட்டுல பாருங்க, கணவன் மனைவியா இருக்கிறாங்க, கேமரா மாட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுக்குள்ளேயும். பிரைஸ் தி லார்ட். வசதி கூடிட்டு அறிவும் கூடிட்டு கடைசியில எல்லா இடத்துலயும் மாட்டக்கூடாத இடத்துல என்ன மாட்டான்? கேமரா மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இந்த மனைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அவளுடைய கணவன் அவளை மனதார நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும்
இரண்டாவது பாருங்க, அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கை தட்டுங்க பாப்போம். அடுத்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 15ஆம் வசனம். வைகரையில் துயிலெழுவாள், வீட்டாருக்கு உணவு சமைப்பாள், வேலைக்காரருக்குரிய வேலைகளை குறிப்பாள். 16, ஒரு நிலத்தை வாங்கும் போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள், தன் ஊதியத்தை கொண்டு அதில். அடுத்து பாருங்க 17, சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள், அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 20ஆம் வசனம், எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள், வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 27, தன் இல்லத்தின் அலுவலில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள், உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள். 28, அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள், அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான். பிரைஸ் தி லார்ட். நிறைய இருக்குங்க, நிறைய பகுதி இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இது யாரு? ஒரு வேலை செய்கிற ஒரு ஞானமுள்ள ஸ்திரியை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க இதே போல சங்கீதம் 128 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து விடுகிறேன். திருப்பாடல் 128ஆம் அதிகாரம். இந்த பகுதியை நீங்க வாசிப்பீங்கன்னா வாசித்து பாருங்க. 2ஆம் வசனம், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பேரும் நலமும் பெறுவீர். இது யாரு? ஒரு நல்ல கணவன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? உழைப்புக்கு ஏற்ற. நல்ல வாயத்தார் சொல்லுங்க, என்னமா உண்டு? உழைக்கிற இடத்துல தான் கடவுள் என்ன செய்வாரு? பலனை தருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தருவார். தருவாரா? நல்ல கையவே சொல்லுங்க, ஆண்டவர் தருவாரா? ஆண்டவர் கூரையை பிச்சு போடுவாரா? தேவைப்பட்டா போடட்டும். ஆனா சிலர் கூரையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சின்ன ஒரு பழைய நாகேஷ் படம் ஒன்று உண்டு. ஒரு 5 பைசா சட்டையில இருந்து எடுத்து வைப்பான். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே திரும்ப விழும். உடனே ஒரு 5 பைசா கீழே பார்த்துட்டு போவோம். அடுத்து ஒரு 5 பைசா பார்த்து கணக்கு போடுவோம். ஆகா, இத்தனை பைசா இருக்கு, அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னு ஹோட்டல்ல போய் என்ன செய்யறது? சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்தா அந்த சட்டையில் என்ன இருக்காது? காசு இருக்காது. ஓட்ட பையாதான் இருக்கும். பார்த்தீங்களா? மாவரைக்கு போறோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன நினைக்காங்கன்னா, ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நமக்கு ஒரு லக்கு இருக்குது, நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது அப்படின்னு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பயணித்து கொண்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் யாருடைய வாழ்க்கையின் பலனை காண செய்வார் என்றால் உழைக்கும் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கை தட்டுங்க பாப்போம். உழைக்காமல் இந்த உலகத்துல உங்களுக்கு பலன் கிடைக்குமா? சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிடுவேன், நான் அப்படியே பைபிள் படிச்சிருவேன், அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துருவேன். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கடவுளை தேடணும். ஆனால் கடவுளை தேடுகிற நீ என்ன செய்யணும்? உழைக்கும் கரமாக இருக்க வேண்டும். ஆமென். இப்ப ரெபெக்காளை பற்றி இப்ப எழுதிருக்கு, அவள் எழில் மிக்கவள், அழகு வாய்ந்தவள். ஆமென். ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய வீட்டு வேலையை தானே செய்த பெண். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாரும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, என்ன தெரியுமா? தான் வீட்டு வேலையை தான் கூட செய்யறதில்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அநேக குடும்பங்கள் தரித்திரத்தில் இருக்குது. அநேக குடும்பங்கள் வட்டி கட்ட முடியாம வீட்டை வித்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்த அநேகரை சொல்ல முடியும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வாழ்க்கையை வசதியா மாத்தலாம்னு சொல்லி இருந்த இடத்துல அங்க இஎம்ஐ கொடுக்காங்க, இங்க இஎம்ஐ கொடுக்காங்க, அங்க லோன் கொடுக்கறாங்க, இங்க லோன் கொடுக்கறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரெபெக்கா எப்படி நான் அந்த பகுதியை நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன். ரெபெக்காள் தன் வீட்டுக்கு அவள் என்ன செஞ்சா?
கிணற்றிலே அவள் இறங்கி தண்ணீர் எடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் எடுத்தா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அந்த காலத்துல அவர்கள் இருந்த அந்த கிணறு இப்ப நம்ம நாட்டிலேயே பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாம் 10 உரை இறக்கணும்னே என்ன வந்துருது, இங்கெல்லாம் தண்ணி வந்துருது. ஆனா சில இடங்களுக்கு போனீங்களேன் 400 அடி 500 அடி தாண்டினா கூட என்ன வர மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. நீங்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் அங்கே நீரூற்று அவர்கள் கண்டால், நீரூற்று எங்க இருக்குதோ அங்கதான் அவங்க வாழ்வாதாரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெபெக்கா தன் வீட்டிற்கான தண்ணீரை எடுத்தாள். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரு அந்நியனாகிய எலியேசர் அங்க வர்றாரு. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வர்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வந்து கேட்கிறார், அம்மா கொஞ்சம் குடிக்க என்ன கொடு, தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு என்று சொன்னவுடன் அந்த பெண், எத்தனையோ பெண்கள் அங்க வந்திருப்பாங்க, ஆனால் ரெபெக்கா அந்த எலியேசருக்கு தண்ணீர் கொடுத்தால். கொடுத்துட்டு அவளே சொல்றா, ஐயா சற்று ஓய்வெடும், கொஞ்சம் ஓய்வெடும், நான் உமக்கு மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் என்ன செய்கிறேன், தண்ணீர் கொடுக்கிறேன். ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும் தெரியுமா தண்ணி? ஒரு ட்ரிப் வாயை நம்ம குடிக்கும், ஒரு மடக்கு குடிப்போம் அப்படிதானே? அது ஒரு மடக்கு குடிக்கும் போது 70 லிட்டர் தண்ணி குடிக்குமா? எத்தனை லிட்டர்? 70 லிட்டர். ஒரு ட்ரிப் நம்ம ஒரு மடக்குன்னு சொல்றோம்ல, அது ஒரு ட்ரிப் ஒரு மடக்கு குடிக்குதுன்னா 70 லிட்டர் தண்ணி உள்ள குடிக்கும். 10 ஒட்டகங்களுக்கு மேல அவள் தண்ணி எடுத்து ஊத்துனா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நாம் செய்கிற செயலுக்குரிய பலனை கடவுள் நமக்கு கை மேல தர அவர் வல்லவர். கை தட்டுங்க பாப்போம். அங்க எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, ஆனா இந்த ரெபெக்காள் மட்டும் அந்த இடத்திலே அவள் அந்த ஒட்டகங்களுக்கும் எலியேசருக்கும் தண்ணீர் கொடுக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அவ கொடுத்தா இவன் என்ன கொடுப்பான், என்ன பலன் கிடைக்கும், டிப்ஸ் கொடுப்பாங்களா அப்படிலாம் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அல்லேலூயா. அவன் எதையுமே எதிர்பார்க்கலங்க. அவள் அந்த இடத்தில் தன்னிடத்துள்ள நற்குணத்தை அவள் செய்து முடித்தாள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நல்ல குணமுள்ள நற்செயல் அங்க என்ன ஆயிட்டு தெரியுமா? வேதத்தில் அவள் ஒரு ஞானமுள்ள ஸ்திரியாக காண்பிக்கிறது. ஆமென். அங்க உடனே கை மேல என்ன கிடைச்சது? பலனை கொடுத்தார் தேவன். இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் 11 மணி வரை தூங்குது. இன்னைக்கு நிறைய வீட்டுல போங்க, வாலிப பிள்ளைகள் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, செல்போனுக்கு அடிமை. சில அம்மாக்கள்லாம் பெருமையா சொல்றாங்க, இங்க இருக்கிற அம்மா இல்ல, வெளியூர் அம்மாவை சொல்றேன். அல்லேலூயா. சில அம்மா எல்லாம் சொல்றாங்க பெருமையா, பிரதர் என் பொண்ணுக்கு நல்ல ஒரு பையன் அமையணும்னு ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா, கண்டிப்பா ஜெபம் பண்றேம்மா. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மாட்ட சொன்னேன், ஜெபம் பண்றேன். சரிம்மா, உங்க பொண்ணு, என் பொண்ணுக்கு வர்ற பையன் சமைக்கணும், அவளை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாதவத்தி. வீட்லயே பத்திரமா செஞ்சுக்கோ உன் பொண்ண, கடைசர நீ கண்கள் அம்மங்காம காப்பாத்திக்கோ. ஒரு வீட்டுல உள்ள வேலையை கூட செய்யறது நடக்கணும். இதை பெண்ணா ஆனா அதெல்லாம் பேச வரல. மொத்தத்துல உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உழைக்க கற்றுக் கொடு. உன் மகனுக்கும் உன் மகளுக்கும் அன்றாட வாழ்வின் கடமைகளை கற்றுக் கொடு. இது ஆனா பொண்ணா, ஆணாதிக்கமா பெண்ணாதிக்கமான்னு பேச வரல. உழைக்கும் கரம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரெபெக்காளை ஆண்டவர் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு பாருங்க, சோம்பேறிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆமென். இன்னைக்கு சோம்பேறியா இருந்துட்டு உங்க என் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தயவு செய்து பிரதர்ஸ் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் பிறகு படிச்சு பாருங்க. இயேசு கெனசரேத் ஏரிக்கரைக்கு போனாரா? 2 படகுகள் நின்றது. அல்லேலூயா. அம்மா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கெனசரேத் ஏரிக்கரைக்கு போனார். 2 படகுகள் நிக்கி. ஒரு படகு யாருடையது? பேதுருவோட படகு. என்ன படகு? மீன் பிடிக்கிற படகு தான். அந்த படகுல பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வலைய, சொல்லுங்க, வலைய அலசிக்கிட்டு இருந்தார். சொல்லுங்க, வலைய
சத்தமா சொல்லுங்க. வலைய அலசிக்கிட்டு இருந்தார். வலைய அலசுறது யாரு? உழைக்கணும்னு அக்கறை உள்ளவன் வலைய அலசுவான். சும்மா இருக்கிறவன் தூக்கி போட்டு போயிருவான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வலைய அலசிக்கிட்டு இருந்தாரு. ஏசு அந்த படகுல தான் ஏறினாரு. அவன் நினைக்கிறான், ஐயோ இந்த ட்ரிப் விட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ட்ரிப் போய் ஏதாவது என்ன செய்யணும், வீட்டுக்கு பார்க்கணும். கந்தெல்லாம் வந்திருக்கும்ல, கந்தெல்லாம் வந்திருக்கும். அந்த கந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஏசு அந்த படகுல ஏறினாரு. அந்த படகை தான் சொன்னாரு, உன் வலையை என்ன செய், உன்னுடைய படகு ஆழத்துக்கு கொண்டு போ. ஏசு என்ன பண்ணிருக்கலாம், பேதுருவே இங்க வா, நான் தான் இப்ப சொல்றேன், உன் படகு மீனால நிரம்பட்டும் சொல்லிருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாமா, செஞ்சிருக்க கூடாதா? ஆண்டவர் இப்படி செய்யலையே, ஆண்டவர் இப்படி செய்யலையே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு அடி நீங்கள் எடுத்து வைத்தால் கடவுள் உங்களுக்கு 1000 அடி நன்மையின் கதவை உங்களுக்கு திறந்து வைப்பார். நீங்க ஒரு முயற்சியுமே பண்ணல. இன்னைக்கெல்லாம் பாருங்க, எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கு. நிறைய பிள்ளைங்க போன் பண்ணுது, அங்கிள் பிரதர் நான் நல்ல மார்க் வாங்கணும். எப்படா மார்க் வாங்குவ? எழுதுனாதான் அடி வரும். எப்பா நீ என்ன எழுதுனியோ அதாண்டா வரும். நீ படிச்சிருந்தா எழுதுவ, எழுதுனதுக்கு மார்க்கு வரும். நானா ஏதாவது போட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது ஆண்டவர் என் மகனுக்கு என்ன செய்யணும், நல்ல மார்க்கு தரணும், என் மகளுக்கு நல்ல மார்க் தரணும். எப்படிங்க தருவாரு? நீங்கள் உழைப்பதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால், உழைப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்றால் தேவனுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. பேதுரு பார்த்து சொன்னார், ஒன்னது ஆழத்துக்கு தள்ளு, வலைய வலது பக்கம் போடு. பைபிள் சொல்லுகிறது வலைய போட்டாரு. போட்டாரா சொல்லுங்க, போட்டாரா? பைபிள் சொல்லுகிறது திரளான மீன்களால் அது நிரப்பப்பட்டது. கை தட்டுங்க. அதனால பாருங்க, நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், வேகமா எடுத்துக்கோங்கப்பா. ரூத்தின் புஸ்தகம், ரூத் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியில் அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 11, 12 வசனம் படிக்கிறீங்களா? வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 11, 12. போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். ஆமென். நகோமியுடைய மருமகள் தான் ரூத். ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண். ரூத்துடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிச்சா, துயரங்கள் அனுபவிச்சா, இழப்புகளை சந்திச்சா. ஆனா ஒரு நாள் அந்த ரூத்துடைய வாழ்க்கை வேதத்தில் மேன்மையாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய செயலுக்கேற்ற பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, பிரச்சனை வந்துட்டா எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படிதானே? பிரச்சனை வந்துட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடிடுவாங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா ஓடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நஷ்டம் வந்துட்டா ஒரு ஓடிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நஷ்டம் கஷ்டம்லாம் வந்துட்டா ஓடிடுவாங்க. ஆனா ரூத்தை பாருங்க, நகோமி ஒரு பரிதாபமானவள். நகோமி ஒரு அனாதை. அப்படிதான் சொல்லணும். நகோமி யாரு? ஒரு அனாதை. போன இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டா. வெறுங்கையாக அவள் வருகிறாள். பிரைஸ் தி லார்ட். அப்படி வெறுங்கையாக வந்த அந்த நகோமியோடு சொன்னால், நான் உன் கூட இருப்பேன். ஆமென். நீ எங்க போறியோ அங்க நான் இருப்பேன். உன் கடவுள் எதுவோ அந்த கடவுள் தான் என்னுடைய கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நகோமியோடு கூட போன அந்த ரூத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அதனாலதான் 12வது வசனம் சொல்லுது. வாசிங்க. 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க எல்லாரும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர், ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க செய்யக்கூடிய நற்செயலுக்குரிய நல்ல பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க செய்கிற செயலுக்குரிய நல்ல பலனை கடவுள் உங்களுக்கு தருவார். நீங்க என்ன செய்றீங்க?
அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அந்த அறுக்க வேண்டியது வரும். நீங்கள் விதைக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு இல்ல, நீங்க விதைக்கும் போது அழுகையோடு விதைச்சிருக்கலாம், ஆனால் அது அறுக்கும் போது அக்களிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் அறுப்பீர்கள். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உழைக்கிற கரத்தை, உங்கள் உழைப்பிற்குரிய பலனை நீங்கள் காணும்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உழைக்கிற கரத்தின் பலனை ஆண்டவர் தருகிறார். ஆமென். ஆனா ஒரு சோம்பேறிக்காக ஒரு 3 வசனம் எழுதிக்கோங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 19:15, சோம்பல் ஒருவனை தூங்கிக் கொண்டே இருக்க செய்யும், சோம்பேறி பசியால் வருந்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து நீதிமொழிகள் 12:27, சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதும் சமைத்துண்ணார், விடாமுயற்சி உடையவரோ அரும் பொருளையும் ஈட்டுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. praise the lord. praise the lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, சோம்பேறிகளுக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் வருமா? சோம்பேறிக்கு நல்லது கிடைக்குமா? சோம்பேறியோட வாழ்க்கையில நன்மை நடக்குமா? ஒரு நாளும் சோம்பேறி முன்னேற மாட்டான். ஒரு நாளும் சோம்பேறியை கடவுள் பலன் காணும்படி அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்துக்கொள்ளுங்க, உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உன்னுடைய உழைப்புக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க, உன்னுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நீங்க எவ்வளவு அக்கறையோடு விதைக்கிறீர்களோ அப்பொழுது கடவுள் உங்கள் கையின் பிரயாசையை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் பாருங்களேன், எடுத்து வாசிங்க, இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 28 இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 8வது வசனத்தை படிங்க, வாசிங்க. உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ மேற்கொள்ளும் செயல்களை கடவுள் என்ன செய்வாரு? நீ வலைய போட வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? வலை போடணும். ஆமென். ஈசாக்கு விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். அப்ப நீங்க விதைச்சா, நீங்க வலைய போட்டா, உங்க கை செய்கிற காரியத்தை கடவுள் 100 மடங்கு ஆசியாக மாற்ற அவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க செயலுக்கு ஏற்ற பலனை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, முதல்ல நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் செய்கின்ற தொழில் முயற்சிகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். வாலிப பிள்ளைங்கள நல்ல உற்சாகமா இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு உழைக்க சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுங்க. குடும்ப தலைவிகள் ஒரு நாளும் உங்க வீட்டில் சோம்பேறிகளாக நீங்க இருக்கக்கூடாது. வீட்டு தலைவர்கள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரர், ஒரு சகோதரி மகளுடைய திருமணத்துக்கு என்ன அழைச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், என் பொண்ணுக்கு நாங்கள் இத்தனை பவுன் நகை கொடுத்துருக்குறோம், ஒரு கடன் இல்லாமல் என் வீட்டில் திருமணம் முடிந்தது. கை தட்டுங்க பார்ப்போம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கஞ்ச பிசுனாரி இல்லை, நல்லா இருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நல்லா செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், 2 பேரும் உழைக்கிறாங்க, உழைத்ததை சேமிக்கிறாங்க, வீணான செலவினங்கள் பண்ணலை, எதையும் தேவையில்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க. சிலர்லாம் இருக்காங்க பாருங்க, காசு வருதுன்னு என்ன செய்வாங்க? தூத்தி வாரி இறைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பாவமா பாவம் இல்லையா? பாவம். உங்க கையில இருக்கிற பணத்தை வீணாக்குறது பாவம். உங்களுக்கு கிடைத்த வருமானத்தை நீங்க வீணாக்குறது பாவம். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவும் மழை பெய்யுமா? எப்பவும் மழை பெய்யுமா? எப்பவும் மழை பெய்யுமா? எப்போதும் மழை பெய்யாது. மழை வருஷத்துக்கு ஒரு 15 நாள் 20 நாள் பெய்யும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் கண்டிப்பா 20 நாள்லாம் பெஞ்சு ஒரு நாள் பார்த்ததில்லை. பிரைஸ் தி லார்ட்.
மழை காலத்திலேயே ஒரு 5 நாள் மழை பெஞ்சாலே நம்ம குளத்துக்குள்ளதான் மிதப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இருக்கிற தண்ணியெல்லாம் எங்க அனுப்பிடுவோம்? கடலுக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் உட்காந்து தண்ணிக்கு கூத்தாடுவோம், கெஞ்சிக்கிட்டு இருப்போம். இதே நிலைமை தான். கடவுள் கொடுக்கிறத நமக்கு பாதுகாக்க தெரியல, உழைப்ப வீணாக்குகிறவர்கள் தயவு செய்து இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கையின் காரியங்களை ஆசீர்வதியும், என் வீட்டினுடைய வருமானத்தை ஆசீர்வதியும், எங்க வீட்டு பொருளாதாரத்தை நாங்க எடுக்கிற முயற்சியை எங்க செயல்களை ஆசீர்வதியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களுடைய உழைப்பு வருமானத்தில் உள்ள எல்லா தடைகளையும் மாற்றியருளும் ஆண்டவரே, மாற்றியருளும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களுடைய பொருளாதாரத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அகற்றியருளும், என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆசீர்வதியும், என் வீட்டார் செய்கின்ற உழைப்பு வருமானம் தொழில் முயற்சிகளில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வெளியேறட்டும். வேலை இல்லாதவர்கள், கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், கப்பல் வேலைக்காய் ஜெபிக்கிறவர்கள், வெளிநாட்டு வேலைக்காய் ஜெபிக்கிறவர்கள், அரசு வேலைக்காய் ஜெபிக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் வீட்டில் உள்ள படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்தரலும், வருமானங்கள் வீணாகாதபடி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். அப்ப முதலாவது, நம்முடைய உழைப்பின் பலனை ஆண்டவர் காணும்படி ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் காணும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இரண்டாவது, தேவன் நம்ம எப்படி நம் பலனை காணும்படி செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 23:5 வசனம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 23 அதிகாரம் 23 அதிகாரத்துல வாசிங்க. அவர் எடுத்துக்கிறீங்களா? 23:5 என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். கை தட்டுங்க பாப்போம். நம்முடைய எதிரிகளுடைய கண் முன்பாக தேவன் நமக்கு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். ஆமென். முதல்ல சொன்னேன், உழைக்கிற கரத்திற்கு பலனை காணும்படி தேவன் செய்கிறார். ஆமென். நீ உழைக்கும் பொழுது அந்த உழைப்பு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். அது ஒரு நாளும் அவர் பிரயோஜனம் இல்லாதபடி தட்டி கழிக்கிறவர் அல்ல. அத பல மடங்கு நன்மையாக உங்களுக்கு தேவாதி தேவன் பெருக செய்வார். கை தட்டுங்க பாப்போம். இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எதிரிகளுடைய கண் முன்னால எனக்கான விருந்தினை அவர் ஏற்பாடு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. எதிரிகளுக்கு எப்போதும் ஒரு வேலை இருக்கும். என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்க. எப்போதும் என்ன வேலை அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. சங்கீதம் 31:15 படிங்க பாப்போம். தாவீது அழகா எழுதுறாரு, என் வாழ்வின், எடுத்துக்கிறியாப்பா, என் வாழ்வின் 31:15 படியா. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில், எல்லாரும் சொல்லுப்பா, எல்லாரும் வாய் திறந்து படிங்க பாப்போம். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில், என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை துன்புறுத்துறவங்க கையில இருந்து என்ன செய்யுங்க, என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. அப்போ எதிரிகளுடைய வேலை எப்போது என்ன வேலை? துன்புறுத்துறது. சொல்லுங்க என்னது? அப்படியே உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க, உங்களை அள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில எப்படி நீ முன்னேறன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க வீட்டை கட்டினாலும் ஒரு ஆள் வருவான், நீங்க ஒரு நிலத்தை வாங்கினா வருவான், நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா சிரிச்சா கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். ஆமென். வேதத்தில் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. எதிரியின் கண்முன் கடவுள் எனக்கான ஒரு விருந்த ஒரு பலனை எனக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கார் சார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். இந்த பகுதியை இருக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஜாய், மகிழ்ச்சியோடு படிக்கணும். சங்கீத தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். 37 8வது வசனம் வாசிங்க பாப்போம். அப்போது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்த போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்த என்று கேட்டனர். அல்லேலூயா. இவ்விதமாக கனவுகளின் காரணமாக, அவருடைய தகவல்களின் காரணமாக அவரை அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் யோசேப்பு பெரிய ராஜாலாம் ஆகல, ஒரு மந்திரியாவல, ஒரு பிரதமராவல. என்ன சொன்னாரு? தூங்கி எழுந்துச்சு அப்படியே வந்தாரு. என்னடா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வார தெரியுமா? ஒரு கனவு கண்டனே. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, கனவு கண்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். வருமா? வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் இந்த வார்த்தையை படிக்கும்போது ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. ஜோசப் சாமிகிட்ட லைன்ஸ்டவுன்ல இருக்கும்போது நான் 2.5 வருஷம் வெறும் வராந்தால தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. பங்களாக்குள்ளெல்லாம் போகல. 2 வருஷம் வராண்டாவிலேயே தான் என் வாழ்க்கை ஓடிச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு நைட் பிரேயர் நடக்கும், இரவு ஜெபம். அந்த கிரவுண்டு ஃபுல்லா தூத்து பெருக்கி தண்ணி அடிச்சு பெஞ்ச் போட்டு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் கடவுள் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் ஃபாதர் கூட திடீர்னு எங்கேயாவது ஃபாதர் கூப்பிடா, டேய் பாட்டு பாட வாடா அப்படின்னா பின்னால போய் கழுத குரல்ல பாடிட்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். உடனே அங்க இருந்த சில சகோதரிகளுக்கு வந்தது பாருங்க, எப்போதும் ஒரு ஆத்திரம் வந்துடும். நல்ல எடுபடியா இருக்கிறவரை ஒரு பிரச்சனை வராது. அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, தூக்குறவன் தூக்குறவனா இருக்கணும், குப்பள்ளி போடுறவன் குப்பள்ளி போடுறவனாவே இருக்கணும். பிரச்சனை வருமா? வரவே வராது. அல்லேலூயா. ஆனா குப்பள்ளி போடுறவனை தூத்துட்டு இருக்கிறவனை தூக்கி, எப்பா நீ கொஞ்சம் லேசா அந்த என்னது பாட்டு பாடுன்னு சொன்னதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நான் ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு பாருங்க, அந்த இரவு ஜெபத்தை முடிச்சு எல்லாரும் போயிடுவாங்க, காப்பிலாம் போடணும், சுக்கு காப்பி பெரிய அண்டா நிறைய போடணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பெஞ்செல்லாம் ஒதுக்கி 5 மணி எல்லாம் 4:30க்கு முடியும். 5 மணிக்கு 6 மணிக்கு தான் போய் பின்னால ஒரு பால் அடைஞ்ச ஒரு கட்டடம், அதுல போய் படுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். 11 மணிக்கு நான் இருந்த அந்த ரூமை தேடி ஒரு 5-6 பேர் வந்திருக்கான். பிரைஸ் தி லார்ட். அந்த இரவு ஜெபம் நடத்தின பிரதருடைய செல்போனை நீ தானே திருடுன அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்காங்க. அல்லேலூயா. அதுக்குள்ள பரப்பிட்டாங்க பிரதருடைய செல்போனை. இவன் என்ன செஞ்சிட்டான்? ஜேம்ஸ் திருடிட்டான் அப்படின்னு. அந்த ஆள் எங்கேயோ வச்சிருக்கான். கடைசியில் அது கிடைச்சிட்டு, அது ஒரு மறந்தவன் எங்கேயோ வச்சிருக்கான். கடைசியில் பழி யார் மேல விழுந்துச்சுன்னு நினைக்கிங்க? என் மேல போட்டாங்க. போட்டது யாருன்னு நினைச்சீங்க? என் மேல கரிசனையா இருந்த அக்காக்கள், என் மேல ரொம்ப அன்பா இருந்த அக்காக்கள் தான். எனக்கு என்ன பட்டம் கட்டிட்டாங்க தெரியுமா? திருட்டு பட்டம் கட்டினாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க திருட்டு பட்டம் கட்டின அதே இடத்துல தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏற்பாடு செய்திருக்கிற கண்ணிகளுக்கு முன்பாக நீங்க அழிந்து போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களுக்கான ஒரு பந்தியை
தேவாதி தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். சிஸ்டர், அது நடக்கும், நீ பயப்படாத. ஊழியமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம். அதுக்கு விரோதமாக யார் இறங்கி என்ன செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு முன்பாக உனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை உயர்த்தக்கூடிய தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். இப்ப என்ன தெரியுமாங்க சொல்லுது? சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? கனவு காண்கிறவருடைய கனவு என்னவாகும் என்று அவர்கள் குழியில தள்ளி 20 வெள்ளிக்காசு கொடுத்து அவனை கொண்டு போய் நாடு கடத்தியாச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாடு கடத்தினாலும் 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாலும் பாலுங்கணத்துல தள்ளினாலும் உயர்ந்த அடைக்கலத்தில் நிலைநிறுத்துகிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை தூக்கி எடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். நாடு கடத்தப்பட்ட இடத்தில், அடிமையா இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்க தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். இப்ப பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நான் வாசிக்கிற, வேகமா எடுத்துக்கோங்க. 41ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிங்க. இதோ பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக நியமிக்கிறேன். பார்வோன் தன் கையில் இருந்த அரச கணையாளியை கலற்றி, மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில் அணிவித்து, பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தாணியை அவனுக்கு அணிவித்தான். அவனுக்கு தேர் கொடுத்தான், ஏவலர்களை விட்டான், அவனை அதிகாரியாக மாற்றினான். கை தட்டுங்க. அதுல 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சிருங்க பாப்பம்பா. யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநரா இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் இருக்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். அவருடைய சகோதரர் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். கை தட்டுங்க பாப்போம். உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு சத்துரு இருந்தாலும், உன் குடும்பத்திலேயே சத்துரு இருந்தாலும், உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், அத்தனை பேருக்கு முன்னால உனக்கான ஒரு பந்தியை அப்பா ஏற்படுத்தி விட்டார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் நமக்கு எதிரிகளின் கண் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, எதிரிகளின் விருந்து. பிரைஸ் தி லார்ட். யாரோட கண்ணு முன்னால? நீ நல்லாவே இருக்க கூடாது நினைச்சாங்க பாத்தியா? அவங்க முன்னால. நீ அழிஞ்சு போன்னு நினைக்காங்கல்ல, அவங்க முன்னால. உன்னை குழிய தோண்டி புதைக்கணும்னு நினைக்காங்கல்ல, அவங்க முன்னால. இன்னைக்கு ஒரு விருந்தை அவர் ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்து எப்படி தெரியுமா இருக்கும்? நீ நிப்ப, அவங்க தரையில பணிந்து கிடப்பார்கள். நீங்க சும்மா சாதாரண நினைச்சுக்கிட்டாங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. சும்மா வசனத்தை சும்மா படிச்சுட்டு போகாதீங்க, அனுபவிச்சு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். 40ஆம் அதிகாரம் சங்கீதம், திருப்பாடல் 40ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பாப்போம். வாசிங்க, 2ஆம் வசனத்தை படிங்கம்மா. அழிவின் குழியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொண்டு வந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார், என் கால் அடிகளை, எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லு, என் காலடியை ஆண்டவர், எல்லாரும் சொல்லுங்க, என் காலடிகளை. நல்ல வாயை திறக்க மாட்டீங்க யாரும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரியல. நம்பிக்கை இருக்கு மட்டும் சத்தமா சொல்லுங்க, என் காலடிகளை. இன்னும் சத்தம் காணாதுன்னு நினைக்கிறேன். நல்ல சொல்லுங்க, என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என் சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க பாப்போம். 20:8 சீக்கிரம் 8 படிங்கப்பா. அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள். நல்ல சொல்லுங்க. அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நானோ. அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நானோ நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கிறோம். ஆமென். பக்கத்துல கை கொடுத்துருங்க. நாம எப்படி இருக்கிறோம்? நிமிர்ந்து உறுதியாய் நிற்கிறோம். பக்கத்துல கை கொடுத்துருங்க. உங்கள் எதிரிகளின் கண் முன்னே ஆண்டவர் இன்று விருந்தினை ஆயத்தப்படுத்தி விட்டார். படுத்தி விட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதங்களும் செயலிழந்து போகும். நம்புறீங்களா? நல்ல கைகளை உயர்த்துவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நம்புறீங்களாப்பா? கைகளை உயர்த்திப்பா. அல்லேலூயா. 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 கைகளை அசைத்து அல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் முறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் முறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. கமையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தீமைகளின் ஆதிக்கத்திலிருந்து என்னை என் குடும்பத்தையும் விடுவித்தருளும். ஆண்டவரே நீர் எனக்காக ஒரு பந்தியை எதிரிகளின் கண் முன்னே ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும். என்னை விரோதிக்கிற, என்னை பகைக்கிற, என்னை ஏமாற்றுகிற, எனக்கு விரோதமாக சதி திட்டங்கள் செய்கிற எல்லா கெட்ட மனிதர்களிடமிருந்து, தீயோரிடமிருந்து என்னை விடுவித்து எனக்கு ஒரு பந்தியை, விருந்தினை ஆயத்தப்படுத்தி என்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தும் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள்
அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9811182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.